எக்ஸ்கியூஸ் மீ சார். கம்மி கம்மி. டாக்டர் தம்பி கொஞ்சம் கண்ணாடி கேட்டுப்பா, கண்ணு கொசுது. டாக்டர் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சா? அதான்ப்பா பார்த்துனுக்குறேன். கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் அம்மாவை போறீங்க. டாக்டர் நான் முட்டியில் வந்தேன் டாக்டர். ஐயோ சாரிப்பா, நான் தான் ரிப்போர்ட்டை மாற்றி பேசிட்டேன். எனக்கு அப்படின்னா தான் சார் முட்டியில் பிரச்சனை. இல்லைப்பா, முட்டியில் ஒரு சின்ன ஆட்கள் தான், 2 வாரம் ரெஸ்ட் எடுத்தா அதே சரியாக போயிடும். சார் எனக்கு ஃபீஸ் எவ்வளோ ஆகும்? நோய் குணமாக பணம் முக்கியம் இல்லை, குணம் தான் முக்கியம். இது வரைக்கும் பாசிட்டிவ் பர்சனாக கூட வச்சுக்கிங்க. The next day. எதுக்குடா பழுத்துறா? இல்ல மச்சான், முட்டியில இருக்கிற எலும்புல நாய்க்கு போடுறாங்களா, அதான் இருக்குதான் செக் பண்ண. அதனாலடா ஏதோ சின்ன பிரச்சனை தானே சொன்னாங்க. ஏய் டாக்டர் இப்ப தான் சின்ன பிரச்சனைன்னு சொல்லி ஏமாத்துவாங்க. இப்பதான் எனக்கு தெரியல, திடீர்னு ஒரு பையன் சைலண்டா விட்டான். கடைசியில பார்த்தா காலை இதோட எடுத்துட்டாங்க. இப்ப கக்கூஸ் கொடுப்பா முடியாது நண்டிங்கடா. டேய் என்னடா பயம் காட்டுறா? ஆமா, ஃபர்ஸ்ட் உனக்கு முட்டியில என்னதான் பிரச்சனை? டேய் லைட்டா ஆர்க்காருன்னு சொன்னாங்க. டேய் யாருக்கு ராக்குனா 3 முறை உட்காந்து இருந்தாலே சரியாயிடும்டா. எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட்டி ஏதாவது ஆர்கான்ஸை திருட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேய் என்னடா பண்ற? டேய் காணண்டா. டேய் என்னத்தடா காணோம்? ஐயோ அருணாகரை காணண்டா. அருணாகர்ல கட்ட மாட்டியா? டேய் அதெல்லாம் போட மாட்டேன்டா. உனக்கு புண்ணா தாண்டா வேணும். ஏன்டா என்ன பேங்க் வளர்த்துற? வா மச்சான் இப்பதான் நீ பாயிண்ட்டுக்கே வந்துக்கிற. முட்டை மசாலாவும் லெமன் பக்காடியும் சேர்த்து விட்டான்னு வையா, எல்லா பிரச்சனையும் தெரியும். ஐயோ கேவலம், நீ பாக்கத்தை பார்த்தா சரக்காக நான் நம்ம பேச்சப்பட்டமே தெரியுது. எனக்கு ஆசையை நீ குணமாயி துள்ளி குச்சி ஓடணும், அதான்டா. சரி நான் வாங்கிச்ச போறேன், காசு அனுப்பு. முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவ் பர்சனாக கூட வச்சுக்கிங்க.